Hello friends, welcome to Dharan Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 600 மேக்ஸ் சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே 18ல ஒரு 25 சம்ஸ்க்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு உண்டான லிங்கை நான் கீழே பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தா கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்துடலாம். கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2 × x + 2 என குறிக்கப்பட்டால் அகலமானது x இன் சார்பாக பின்வருவற்றுள் எது? ஓகேவா? ஒரு கட்டிட வேலையால் வந்து பார்த்தீங்கன்னா அறையுடைய செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம் L × b இதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா 2x³ + 16. ஓகேவா? இதனுடைய நீளம் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 × x + 2. ஆக்சுவலா பரப்பளவு ஃபார்முலா L × b. ஓகே, அப்ப L × b ரொம்ப பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க 2x. அப்ப 2 × x + 2 × b = 2x³ + 16. ஓகே, இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வெளியே எடுத்து அப்படின்னா 2 × x + 2 × b = 2 எடுத்து அப்படின்னா x³ + 8. ஓகேவா? இப்போ இந்த x³ + 8ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 8ன்றது எப்படி வரும்னா a³ எழுதலாம். சரி, 2³ எழுதலாம். அப்போ x³ + 2³ இது ஒரு ஃபார்முலா இருக்கு. a³ + b³ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா a + b × a² - ab + b². அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும் 2 × x + 2 × b = 2 × x + 2 × x² - 2 ab தானே 2x + 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், x + 2க்கு x + 2 கேன்சல் ஆகிடும். அப்போ b = என்னது? இதுதான் வேல்யூ இருக்கா பாருங்க. x² - 2x இருக்கு பாருங்க. இது பாருங்க கரெக்டா பார்த்து போகணும். -4 -2 ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம இந்த கணக்கு போடுறாம இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து கூட இந்த கணக்கு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம்பா. ஓகேவா? எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தாலும் இந்த கணக்கு வந்து வரும். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது கணக்கு. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? ஓகே, ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்குப்பா. இதான் திண்ம அரைக்கோளம் வச்சுக்கலாமே. இதனுடைய கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 29106. இதனுடைய 3ல் ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பங்கு. அப்போ 3ல் 2 பங்குன்னு போடுங்க தானே. 3ல் 2 பங்கு கரெக்ட். அப்போ 3 2 பங்கு பாருங்க. 9 3 27 மீதி 2 7 3 21 0 2 3 6 2 4 0 7 14 4 1 9 12 19 19404. இதான் அந்த 3ல் ஒரு பங்கு. இந்த 3ல் ஒரு பங்கு ஒரு அரைக்கோளத்துடைய கன அளவா இருக்கு அப்படின்னா இதுல 3ல் ஒரு பங்கா பிரிக்கிறாங்க. சரி, 3ல் 2 பங்கா பிரிக்கிறாங்க, அளவா மாத்துறாங்க. இப்போ இவ்வளவு சின்னதா இருக்குன்னு வச்சுக்கலாமே. இதனுடைய கன அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா 19404 அப்படின்னா இதனுடைய ஆரம் என்னன்றதான் கேட்கிறேன் கேள்வி. ஓகேவா? அப்ப இது என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 πr². ஓகே, πr³ வரும். ஏன்னா கன அளவு தானே. πr³ இது அளவு எவ்வளவா 19404. அப்போ ஆறுன்னு கேட்குறாங்க. அப்போ 2/3 × 22/7 × r³ = 19404. படிக்கலாமா? r³ = 19404 × கீழே இருக்கக்கூடிய 7 3 ஈக்குவல் நம்ம மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 2 22 கீழே வந்துடும். 22 ஓர் 11 12 மீதி 8. அப்போ 7 77 மீதி 77 ஒரு 3 4 7 6 66 மீதி 4 44. ஓகேப்பா. அடுத்த ரெண்டாம் படிச்சோம் அப்படின்னா 1 2 இங்கே என்ன வரும் 8 16 8 16 2 4 என்ன ஆச்சு அப்படின்னா 4 8 4 8 1 2 இப்போ 7 21. இப்போ 441 பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர்ப்பா.
இந்த 7 3 ஒரு 21, அப்போ 3 21 வருதா, அப்போ r கியூப் ஈக்குவல் டு 21 × 21 21 அப்படின்னா அப்போ r இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னது, இங்க ஆரம் கொடுத்தா போனோம், புதிய ஆரம் கேட்கறாங்க. சப்போஸ் விட்டோம்னா டபுள் ஆக்கணும். ஓகே, அதுக்காக சொல்றேன். இங்க ஆரம் தான் கேட்டிருக்கேன். அப்போ 21 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். அடுத்த பாருங்க, 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசலை காண்க. ஓகேவா, அப்போ என்ன ஃபார்முலா, p × r/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அப்போ அசல் × r எவ்வளவு ஊத்துறாங்க அப்படின்னா 2%. அப்போ 2/100 × 2/100 இதனுடைய டிஃபரெண்ட் எவ்வளவா, 4% இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 ரூபாய். அப்போ அசல் மட்டும் இங்கே வச்சுங்க, மீதி வளர்ந்து விடணுமா. அப்போ 4 × கீழே கூடிய 2 100 மேலே போயிடும், மேலே கூடிய 2 2 கீழே வந்துடும். அப்போ O2 E2 O2 O2 அப்போ 10,000. அப்போ அசல் எவ்வளோ, 10,000. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த பாருங்க, 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. ஓகேவா, 3 இயர்ஸ்ல ஓகேவா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி மூலமா ஒரு அசல் வந்து பார்த்தீங்கன்னா 11,800 மாறுது. ஓகே, இப்போ அசல் நம்ம 100% வச்சிடும் அப்படின்னா இது மொத்த தொகை ஏ. அப்போ அசல் 100% பிளஸ் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6%. அப்போ 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 18%. ப்ளஸ் 18% போட்டோம் அப்படின்னா 118%. ஓகே, அவ்வளோதான் நம்ம கணக்கு. 118% எவ்வளோ, 16,800 அப்படின்னா 100% என்ன இருக்கும், இதான் கணக்கு. அப்போ பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும், ரெண்டும் குறைஞ்சா நேர்மாறும், தலையாக போனோம். அப்போ 100/118 × 16,800 ரெண்டாவது பண்ணிக்கலாமா. O2 2 I2 10 9 18 என்ன வரும், I2 10 9 சாரி இதில் அடிக்கலாமா, ரெண்டாவது சேட்டம் ஓவர் 118 100 118 1780. அப்போ 100 × 100 10,000. அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, 2,000 போடுறது டைரெக்டாக வந்து 118 வாய்ப்பாடே போட்டலாம். ஓகேவா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அடுத்த கணக்குப்பா, கணக்கு பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது. ஸோ ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,62,000. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தா 10% வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்படின்னா 2 இயர்ஸுக்கு அப்புறம் அதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. 1,62,000. அப்போ இது கூட்டு வட்டி வீழ்ச்சி, வளர்ச்சினா ப்ளஸ் பண்ணிக்கணும், 100ஓட எவ்வளோ % கூட்டி 100 வகுத்துக்கணும், வீழ்ச்சினா கழிச்சுக்கணும். அப்போ 100ல் 10 போச்சுன்னா 90 90/100. இங்க 2 வருஷம் கேட்டா அப்போ 2 முறை 90/100. ஓகே, அப்போ அடிக்கலாமா. அப்போ அடிச்சா அப்படின்னா 0க்கு 0 0க்கு 0 இந்த 2 0க்கு இந்த 2 0. அப்போ 9 9 81. அப்போ 162 × 81 போட்டோம் அப்படின்னா 162. 2 16க்கு 6 1 8 48 49 9 மீதி 4 1 8 8 4 12 2 2 1 3 1 13,122. ஓகேவா, இயந்திரத்தின் மதிப்பு என்ன குறையும், நம்ம சேர்க்கணுமா, ஒரு 0 இருக்குமா, 0 சேர்த்தணும். 0 சேர்த்தனா 1,31,220 ரூபா. இந்த ஒரு கேன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும், 1,62,000 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாறிடும், 1,32,220 மாறிடும். சரியா, அடுத்த கணக்கு பார்க்கலாம். 9,000 மாத சம்பளத்தில் நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதம் என்ன. ஓகேவா, ஸோ 9,000 அவருக்கு வந்து மாதம் சம்பளம் கிடைக்குதுப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 144 டிகிரி. அப்போ மொத்தமாக இதை கவுண்ட் பண்ண அப்படின்னா 360 டிகிரி. அப்போ 360 டிகிரியில் 144ன்றது எவ்வளோ % × 100. அவ்வளோதான் கணக்கு. 0 0 இங்கே வரும் 3 36 12 12 144 1 3 3 4 12 4 பைத்து 40 40%. அப்போ எவ்வளோ, 40%. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அப்போ உணவுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 40% செலவு பண்ணுறாரு. ஓகேவா, ஆமாம்பா, இந்த 40 10
அப்புறம் இது 10%. இது என்ன வரும்? 20% வரும். இது வந்து 30% வரும். கவுண்ட் பண்ணுங்க. 100 தான் பாருங்க. இது 40%. 30, இது 40, 30, 70, 90, 100 கரெக்டாக வருது. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3000 அதிகம் எனில். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கொடுக்குற வட்டியும் 15,000 கொடுக்கக்கூடிய வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 3000 ரூபாய் வட்டி டிஃப்ரெண்டாக இருக்குப்பா. எவ்வளோக்கு? 5 இயர்ஸுக்கு. ஓகே, அப்போ எவ்வளோ கேப்பு? 5000 ரூபாய். அப்போ என்ன கணக்குன்னா ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒருத்தர்கிட்ட 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் சேம் பர்சன்டேஜ் தான். ஆனால் ஒருத்தர்கிட்ட வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை விட 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆமாம், ஓகேவா? ஸோ அப்போது அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க? 5000. அந்த எக்ஸ்ட்ரா 5000த்துக்கு தான் நமக்கு 3000 என்ன கிடைக்குது? வட்டி கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அப்போது 5000த்துக்கு 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டால் நமக்கு 3000 கிடைக்கும்? அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா? அப்படிங்களா? அப்போ R = 3000 × 100 / 5000 × 5. 3 0க்கு 3 0. 1 5 25. 1 5 4 5. 3 4 12. அப்போ 12%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்க. 8வது, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை என்னவா இருக்கும்? சரியா? ஸோ ஒரு பாப்புலேஷன் ஓகே, 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன ஆகுதுன்னா 5% அதிகரிக்குதாம்பா. செகண்ட் இயர் என்ன? இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து குறைகிறது. 2 வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா 9975 இருக்கு அப்படின்னா அந்த தொடக்கத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்றது தான் கேள்வி. ஓகேவா? அப்போ 2 வருஷம் முன்னாடி அசல் நமக்கு தெரியாது. இன்ட்டு முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி வீழ்ச்சி, சரி வளர்ச்சி அதிகரிக்கிறது. அப்போ 100 கூட 5 கூட்டி 100 ஊற்றணும். 2வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது, அப்போ வீழ்ச்சி. அப்போ 100லேருந்து 5 கழிச்சுனா 95/100 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்றாங்க? 9975. ஓகே, அப்போ 25 21 25 19. இப்போ P = 9975 × 20 × 20 / 21 × 19. ஓகே, அப்போ 21 19 வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி தான் இதை கொடுத்துருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இந்த கணக்கை வந்து பார்த்தோன்னா போட முடியும். ஓகேவா? அடித்து பார்ப்போம். 21ஆம் வாய்ப்பாடு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 7ஆம் வாய்ப்பாடில் போட்டு பார்ப்போம்பா. அது மேக்ஸிமம் 7 வாய்ப்பாடில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 3 21, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 7 மீதி 2, 4 28 மீதி 1, 2 14 மீதி 3, 5 35. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 4 12, 7 3 21 மீதி 1 5 3 5. அப்போ 19 அடித்தோம் அப்படின்னா 19 38. 38னா மீதி எவ்வளோ வரும்? 9 95, I 9 45. அப்போது I 19 95 25பா. 25 இன்ட்டு அப்போ 25 × 20 × 20. 25 × 2 50. 50 × 2 100. இந்த 2 0 போடணுமா? போட்டால் 10,000. அப்போ ஆன்சர் 10,000. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். இப்போ மக்கள் எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்கும். அடுத்து பாருங்க, 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது முழு எண்ணாக மாறும்? இந்த கலப்பினத்தை ஃபர்ஸ்ட் எளிவனை மாற்றலாமா? அப்போ பெருக்குங்க. 4 5 20, 20 + 3 23/4 ப்ளஸ் 5 20 24/5 ப்ளஸ் 7 56 59/8 ப்ளஸ் ஒரு பின்னம் கூட்டினா அது என்ன ஆகும் அப்படின்னா
சரியான வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கக்கூடிய எண்ணா இருக்கும், மீதி இன்றி வகுக்கக்கூடிய எண்ணா வரும்ன்றத ஒரு முழு எண்ணா மாறுன்றதை சொல்றாங்க. அதாவது வகுப்படும் பாயிண்ட்ல வராது, தசமத்துல வராது, பின்னத்துல வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண்ணா மாறுன்றதை சொல்றாங்க. அப்ப நான் எந்த எண்ணை கூட்டணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம சமப்படுத்துவோம். அப்போ கீழே வேலையை சமப்படுத்தணும் அப்படின்னா 4 5 20 8 160 160ன்றதை விட எல்சிஎம் எடுத்துரும். 4 5 8 4 போட்டோம்னா 1 4 5 4 8 2 10 40 எல்சிஎம். அப்போ கீழே 40 ஆற மாதிரி போட்டோம் அப்படின்னா இப்போ 4 10ஆல் பெருக்கணும். அப்போ 21 10ஆல் பெருக்கினா 230 ப்ளஸ் 5 8 40. அப்போ 4 8 32க்கு 2 மீதி 3 8 16 16 3 19 ப்ளஸ் 8 × 8 5 40 மேலே பெருக்கினா 5ஆல் பெருக்கணும். 9 45க்கு 5 மீதி 4 5 25 29 295. ஓகேவா? அப்போ கூட்டினா நம்ம இடம் 230 192 200 300 400 500 595 625 625 625 ஒரு 92 100 போட்டால் 725 அதில் ஒரு 7 கழிச்சு அப்படின்னா 8 கழிச்சுன்னா 717 717/40. இப்போது இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னத்தை போடணும். அப்படி போட்டால் நம்ம முழு எண் வரணும். ஓகேவா? அப்போது 40ஓட வகுப்படு எந்த நம்பரை கூட்டினா வகுப்படும் அப்படின்னா இப்போ 717ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 720. 720 நம்ம 40ஆல் வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 6 6 சரி 1 6 6 8 35 சரி 1 4 8 32. ஓகே 18 வருது, முழு எண் கிடைக்குது நமக்கு. அப்போ 3 கூட்டணும். அப்போ 3/40 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறங்க இது ஒரு கேன்சர் ஆப்ஷன் சி தான்பா. அவ்வளோதான், இதான் நம்ம போட வேண்டிய விஷயம். சரியா? அடுத்த என்ன பாருங்க, 963 + 476 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 963 - 476 மைனஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இதான் கணக்கு. இங்க வந்து என்னன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் இங்க கணக்கு. இதை வச்சு பண்ணோம். a + b ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் 2abக்கு மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடும். இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 2 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இது அடிச்சிடலாம். மீதி 2 மீது ஆன்சர் அவ்வளோதான்பா. எவ்வளோ பெரிய கணக்கு, ஆன்சர் 2 தான். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவின் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை அதிகரிக்கும்? சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வட்டத்துடைய ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு 5% அதிகரிக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து ஆரம் வந்து இங்கே 100 வச்சுக்கலாம். அப்போ 2πr ஆரம் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னா 105. அது 5% அதிகரிக்கும் வச்சுக்கலாம். 100க்கு 5% 105. அப்போ அதனுடைய பரப்பளவில் எவ்வளோ அது அதிகரிக்குன்றது தான் கேள்வி. சரியா? நல்லா கவனிச்சுக்காங்க. ஆரம் 5% அதிகரிச்சா சுற்றளவு 5% அதிகரிக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம் 10% அதிகரிச்சா சுற்றளவும் 10% அதிகரிக்கும். ஏன்னா வேறுபாடு, ஏன்னா பொதுவான வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 2π கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆறு மட்டும் தான் இருக்கும். அப்போ ஆரம் என்ன வருதோ, ஆரம் எவ்வளோ அதிகரிக்குதோ அதே அளவு தான் சுற்றளவு அதிகரிக்கும். ஆனால் பரப்பளவு அப்படி கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ 5% அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கின்றது தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கை நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம போடும்போது 100 100 அப்படி வச்சு போட்டோம் அப்படின்னா அப்போ 100க்கு 5% நம்ம வந்து போட முடியாது. சரி 10க்கு 5%. ஏன்னா இது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆரத்தை வந்து 10 வச்சு போடுவோம். அப்போ 20% அதிகரிக்கும் அப்படின்னா 12 போடுவோம். ஆனால் இங்கே 5% அதிகரிக்குது. அப்போ 10க்கு 5% போட்டோம் அப்படின்னா 0.5 வந்துடும். அப்போ என்ன பண்ணால் நம்ம ஆரம் வந்து 100 வச்சுக்கலாம். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 அதிகரிக்கும் போது r² என்ன வரணும் அப்படின்னா 5% அதிகரிக்கும். ஓகே, அதான கான்செப்ட். ஸோ அப்போ 5% அதிகரிக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100க்கு 5%னா 105. 100க்கு 5%னா 105. அப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம். டிஃப்ரெண்ட் நமக்கு தேவையில்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது முதல் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வட்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாறத்துக்கு முன்னாடி. ஓகேவா? இது 5% அதிகரித்த பிறகு, இது 5% அதிகரிக்காமல் வெறும் 100%, இது 5% வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா பை ஆர் ஸ்கொயரில் பையும் ஆரும் பொதுவான வேல்யூ கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 10,000 கிடைக்கும். இதை இப்போ நான் 105 × 5 போட்டோம் அப்படின்னா 105 × 105 போடணும். 5 25, 1 5 5 0 வரும். அப்புறம் 105 போட்டோம் அப்படின்னா 5 2 0 1 1. சரி, ஓகே. இப்போ இதை வந்து போட்டுக்கலாம். இங்கே 11 0 2 5. ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ பாருங்கள். அப்போ 10,000 கழிச்சிடலாம். கழிச்சு அப்படின்னா 1025. அப்போது 10,000ல் 1025 எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ இன்ட்டு இங்கே வந்துரும்பா. ஏன்னா பர்சன்டேஜ் தேவை. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க? 2 0க்கு 2 0. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி மாற்றி போட்டேன். 10,000 ஒரு 0 கம்மியாக போட்டோம்பா. 2 0 2 0களே. இப்போ 100 அடிமை 2 சார்ந்த புள்ளி ஊற்றோம் அப்படின்னா 10.25%. அப்போது ஆரம் வந்து 5% அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும்? 10.25%. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம ஈஸியாக போனோம் அப்படின்னும் போது இந்த ஸ்டெப்பு தான் மெயின். முதல் வட்டம், ரெண்டாவது வட்டம். முதல் வட்டம் வந்து பார்த்தோன்னா அந்த பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது வட்டம் 5% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. 11√3 அடி நீளமுடைய மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு. ஓகே, சதுரத்துடைய மூலை விட்டம் வந்து பார்த்தோன்னா √2a பார்த்துருப்போம். ஓகே, இங்கே கனசதுரத்தை வந்து பார்த்தோன்னா √3a. அப்போ √3a = 11√3 அப்படின்னா நமக்கு a எவ்வளோ வரும்? a = 11. ஆங்கில கனசதுரத்தின் கன அளவு a3. அப்போது 11 கியூப் பண்ணோம் அப்படின்னா வரும் 11 121. 121 × 11 போட்டோம் அப்படின்னா 1331. அப்போ 1331 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? இருக்கா பாருங்க. அது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஆண்டொன்றுக்கு 5% தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400 பெறப்படும் தொகை. அப்போ சிம்பிள் லெசன் கேட்குறாங்க. அப்போ அப்படியே நம்ம போட வேண்டியது தான். பெறப்படும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தொகை என்றது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு அப்போ வந்து 6400 அசல். இப்போ 6400க்கு 5% போட்டோம் அப்படின்னா 2.5 வருஷம். அப்போ 2.5. ஏன்னா 2 வருஷம் 6 மாதம். 6 மாதம்ன்றது அரை வருஷம். அப்போ 0.5 வச்சுக்கலாம். அப்போ 2.5 போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 2 0க்கு 2 0 காலி. 25 125 125 × 64 போடுங்க. 5 4 0 2 4 8 0 1 1 4 5. அடுத்தது 5 30 0 3 6 12 12 3 15க்கு 5 மீதி 1 1 6 6 7 0 0 0 8. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 8000. 8000 7000 8000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்தலி புள்ளி ஊற்றணும் அப்படின்னா அப்போ இந்த 0 போயிடும். 800. அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்குது? 800. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெறப்படும் தொகை கேட்குறாங்க. அப்போ பெறப்படும் தொகைனா நம்ம 8ன்னு கொடுத்துரு 800 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் தப்புப்பா. ஏன்னா அவங்க பெறப்படும் தனி வட்டி தொகைன்னு கேட்கல. அப்போ பெறப்படும் தனி வட்டி தொகைன்னு கேட்டதான் நம்ம 800 போடணும். அவங்க கேட்குறது மொத்த தொகை. அப்போ நம்ம அசல் வந்து 6400, இதுக்கு 800 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 7200. இதான் பெறப்படும் தொகை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? ஸோ கணக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆப்ஷன் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. யானையின் அதிக அளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்கள் கண்டு எந்த விகிதம் சிறியது? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏனையும் எலிஃபெண்ட்டையும் லைனையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 20:80 0 0 4 1:1
4. அப்போ 4ல் ஒரு பங்கு, இது 4ல் ஒரு பங்கு. ஓகே, 4 ஒரு பங்குனா 20% கிட்ட வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிங்கத்தையும் சிறுத்தையும் கம்பேர் பண்ணோம். சிங்கம் லயன் இஸ் சீட்டா 80:100 0 0 5 இது 4. இது வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 4 பங்கு, இது அதிகம், இது வரது வாய்ப்புகள் கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலிஃபெண்ட்டையும் சீட்டாவையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணோம். அப்போ சீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து 20 சீட்டா வந்து 100 0 0 I2 10 O2. அப்போ 5ல் ஒரு பங்கு. ஸோ 4ல் ஒரு பங்குனா 25% வந்துடும். சாரி 25%. 5ல் ஒரு பங்குனா 20%. அப்போ இது எதுக்கு ரொம்ப கம்மியானது? 20% தான். அப்போ 1:5 தான் கம்மி. ஓகே, அப்போ 1:5 யானை சிறுத்தை எதா பாருங்க, அதான் ஆன்சர். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகேவா? அடுத்த கணக்கு, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொன்று 42 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளுக்கு மட்டும் அடைகின்றன. 3 சந்திப்புகளும் உள்ள விளக்குகள் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றது எனில் அடுத்த முறை. அப்போனது அடுத்த முறைனாலே மீண்டும் எப்போது சந்திக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் தான். அப்போ 48 72 102க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 12 போடும். 4 பன் 48, 6 பன் 72, 8 பன் 9 பன் 108. திரும்ப என்ன பண்ணலாம்? 3 2 போடலாமா? 2 4 3 2 6 3. அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 3 போட்டோம்னா 2 1 1. சரி, இது 9 இங்கே வராது. அப்போ 3 9. அப்போ மீதி இது பிரிக்கலாமா? 12 3 9 9 2 18 12 36 36 × 3 போட்டிங்க அப்படின்னா வரும் 108. 108 டபுள் ஆக்குனா 216. 216 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 32 432. அப்போ 432 செகண்ட்ஸ். ஓகேவா? இங்கே நம்ம நிமிஷத்தை தேவை. அப்போ செகண்ட்ஸ் நிமிஷம் மாற்றணும் அப்படின்னா 60 வகுக்கணும். 0 வச்சுன்னா பக்கத்தில் சார்ந்து புள்ளி ஊற்றிலாம். அடித்தோம் அப்படின்னா 8 12 90 8 48 7 42 மீதி 12 செகண்ட்ஸ். அப்போ 7 நிமிடம் 12 செகண்ட்ஸ். ஓகேவா? 8 ஆளு எத்தனை மணி ஒழிக்குதான்? 8 மணி 20 நிமிஷம். அப்போ இது என்ன பண்ணணும்? 7 நிமிஷத்தை கூட்டிக்கணும், 12 செகண்டை கூட்டிக்கணும். 0பா. அப்புறம் வரும் 8 மணி 27 நிமிடம் 12 செகண்ட்ஸ். இது இருக்கா பாருங்க, 8 27 12 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, ஏப்பா. அவ்வளோதான். வந்த வேலையை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த டைமோட கூட்டி போட்டுட்டா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும்பா. ஓகேவா? அடுத்த கணக்கு பாருங்க, 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? அப்போ 1657 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 6 கிடைக்குதான். அப்போ 6 கழிங்க 1651. அதே மாதிரி 2037 வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீதி 5 கிடைக்குதான். அப்போ 5 கழிங்க 2035. இப்போ இந்த ரெண்டத்தையும் வகுத்துருங்க. அப்போ 2035ல் 1651 கழிங்க. சரி, வகுங்க. ஓகே, அப்போ வகுத்து அப்படின்னா 1 வருமா? 1651 வரும். மீதி என்ன மீறும்? இந்த 2பா. ஏன்னா இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா கழிச்சு அப்படின்னா 7 5 போச்சுன்னா 2. அப்போ 2032 இங்கே 32 அடிச்சுன்னா 1. மீதி 13ல் 5 போச்சுன்னா 8. இங்கே 19ல் 16 போச்சுன்னா 9ல் 6 போச்சுன்னா 3. 381. இப்போ இந்த 381 இந்த 1651 வருங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மீதி கொடுத்தாங்க அப்படின்னா மீதி கழிச்சுட்டு போடணும். மீதி கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரை வகுத்துருங்க. வகுத்த உடனே வகுத்து வரக்கூடிய மீதியை இந்த சின்ன நம்பரால் வகுத்துருங்க. அப்போ 1651 308பா. 3 5 4 வரும். இப்போ 4 போட்டோம் அப்படின்னா 8 32க்கு 2 மீதி 3. 381. சாரி, இங்கே ஒன்று போடுறோம், அங்கே ஒன்று போடுறோம். சாரிப்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தா இந்த எண் போடணும். 381. அப்புறம் வரும் 1 நாள் 4. 8 32க்கு 2 மீதி 3. 3 நாள்
12 12 + ஒரு 3 15பா. 1524. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1 4 போகுது. 14 போச்சுன்னா 7 4 வச்சு 2 120. அவ்வளோதான்ப்பா. இதான் ஆன்சர். இதோ இருக்கு பாருங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 எண்கள் 2 பெருங்கள் கொடுத்துறாங்க அப்படின்னா மீதி கொடுத்தாங்கன்னா அந்த மீதியை கழிச்சுட்டு வகுக்கணும். மீதி கொடுக்கல அப்படின்னா அப்படியே வந்து பெரிய நம்பரை சின்ன நம்பரை வகுக்கணும். வகுத்து ஒரு மீதி வரும். வந்த மீதியே அந்த 2 எண்களை சிறிய நம்பரை பற்றி அதை கூட சேர்த்து வகுக்கணும். அவ்வளோதான். வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன வருதோ மீதி அதுதான் நமக்கு உண்டான அந்த மிகப்பெரிய எண் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 12% சரக்கு மற்றும் சேவையுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. வணிகர் என்ன பண்ணா தண்ணீர் கொதிகலனை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து 12% சரக்கு வரியோடு சேர்த்து, அப்போ அது 100% வச்சுக்கலாமே அதோட வேல்யூ. அது கூட 12% ஜிஎஸ்டி சேர்த்து நம்ம 118%க்கு வந்து வித்திருக்காரு. எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 10,502க்கு வித்திருக்காரு. அப்ப நம்முடைய வரி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப 12% என்ன? அதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? அப்ப இந்த சைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 12% எவ்வளோன்றதை போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும். ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறல். நேர்மாறல் தலைவப்படமா? அப்போ 18/118 இன்ட்டு 1502 போடலாமா? எந்த ஆப்பில் போடலாம்? 18 வருமா? 2,000 போலே போடும். அதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டோம் அப்படின்னா 1 2 I2 10 9 18 இதை அடித்தா அப்படின்னா I2 10 E2 4 I2 10 1 2. இப்போ 59 தான் அடிக்கணும். 18 ஆயப்பட வருமா? 59 பகையன். அப்போது 59 அடித்தாகணும். 59 அடிப்போம். அப்போது ஒரு 52 வராது. 500ல் வரும். அப்போ 500ல் எத்தனை இருக்கும்? 500 600னா அதில் 10 வந்துடும். 500னா 8 வருமா? 8 வரும். 5 2 5 1 9 8 8 72க்கு 2 மீதி 7 I8 40 40 47 25 இது ஒரு 27 வராது. அப்போ வந்து பார்த்தா கழிச்சு அப்படின்னா 3 12 7 போச்சுன்னா 5 83 + 1 8 9 9 81 450 கரெக்டாக 9 வாய்ப்பாடு வரும். அப்போ 9 81க்கு 1 மீதி 8 9 45 45 ஒரு 8 53. அப்போ 89பா. அப்போ 89 × 18 பேருக்குங்க 90. 8 9 72க்கு 2 மீதி 7 8 8 64 64 ஒரு 7 71 2 0 1602 இருக்கா பாருங்க. இது இருக்கு ஆன்சர் ஆப்ஷன். நீங்க பாருங்க 1620 கொடுத்துருக்காங்க. நம்ம அவசரத்தில் மாற்றி போடுறது 1602 தான் நமக்கு ஆன்சர். 1620 ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகேவா? அடுத்த கணக்கு. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. ஒரு விளையாட்டு எப்படி இருக்குன்னா செங்கோண முக்கோணம் 90 டிகிரி. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர். அப்போ 50 மீட்டர். இது 90 மீட்டர். ஓகே. திடலின் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாது அப்படின்னா மொத்த செலவை காண்க. அப்போ சதுர மீட்டர்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ செங்கோண பரப்பளவு என்ன? ½ BH. அப்போ ½ இன்ட்டு B எவ்வளோ? 50 இன்ட்டு 80 போட்டோம் அப்படின்னா 2 42 5 20 2 2000. இப்போ ஒரு சதுர மீட்டர் எவ்வளோ? 5 ரூபாய். அப்போ 2000 சதுர மீட்டர் 10 10,000 ரூபாய்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. இதனா 10,000 ரூபாய் மேக்ஸான்னு தெரில, இந்த சீரீஸான்னு தெரில. இது வரைக்கும் ஒரு 4 10,000 வந்திருக்கு ஆன்சர் மட்டுமே. சரியா? ஓகே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 19 கணக்கு. 5 எண்களின் சராசரி 180. அவற்றின் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுது. நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 5 எண்களுடைய சராசரி எவ்வளோ? 180. அதுக்கு பிறகு கிடைக்கும் 0 8 5 40 0 4 1 5 5 900. ஓகேவா? அதுல இருந்து ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க அப்படின்னா 4 சராசரி எவ்வளோ மாறுதா? 155 மாறுதுன்ட்டாங்க. இப்போ இது பிறகுங்க 5 20 0 2 5 20 22 2 மீதி 2 1 4 4 6 620. அப்போ 900ல் 600 போச்சா மீதி 180 வருமா? 280 வரும்.
அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அப்போ ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 155 குறையுது அப்படின்னா அந்த நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னா 280. அவ்வளவுதான். சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை காண்க. ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 600. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ 600. அது என்ன பண்றாரு, எவ்வளவு ஸ்பீட்ல அந்த தெருவை கடக்கிறார் அப்படின்னு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல கடக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மீட்டர் கொடுத்தா நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட்ஸுக்கு வந்து மாற்றணும். அப்போ மீட்டர் செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 5 × 60 IR 30 300. ஓகேவா? அப்போ 600 மீட்டர் 300 மீட்டர் per செகண்ட்ஸ். இதான் வந்து மீட்டர் per செகண்ட்ஸ்னு அர்த்தம். செகண்ட்ஸை கடக்கிறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு D/T, அதாவது வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படின்னா தொலைவு எவ்வளோ 600 மீட்டர். ஓகே, டைம் எவ்வளோ 300 செகண்ட்ஸ். அப்போ 0.0002 அப்போ 2 மீட்டர் per செகண்ட்ஸ். அவங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா கிலோமீட்டர் per வினாடியில் கூட சொல்றாங்க, கிலோமீட்டர் per மணி. அப்போ கிலோமீட்டர் per மணி அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா இந்த மீட்டர் per செகண்ட்ஸோட 18/5 பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ 2 × 18/5 போடும்போது 18 36/5 போட்டோம் அப்படின்னா 7 35 5 10. அப்போ 7/2 கிலோமீட்டர் per hour. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per hour மாற்றணும். அப்போ 7.2 கிலோமீட்டர் per hour. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. இதான் ஆன்சர். ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மீட்டர் செகண்ட்ஸ் கொடுத்து நம்ம கிலோமீட்டர் மாற்றணும் அப்படின்னா 18/5 போட்டோம். இதே கிலோமீட்டர் மீட்டர் per செகண்டா மாற்றணும் அப்படின்னா இது அப்படியே தலையீடா 5/18. அவ்வளோதான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. அதை நம்ம அப்படியே போட போறோம். சரிங்களா? ஓகேப்பா, அவ்வளோதான். அடுத்த கணக்கு 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடன் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரியை காண்க. ஓகே, நம்ம சராசரி பார்க்கும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு எண்ணிடம் ஒரு குறிப்பிட்ட எண்ணை வந்து கூட்டும் போது சராசரி என்ன மாறும் அப்படின்னா டைரக்டா அந்த நம்பரை சராசரியில கூட்டிக்கலாம், கழிச்சிக்கலாம், பெருக்கலாம் பார்த்தோம். ஆனா திட்ட விலக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விலக்கம் வந்து பார்த்தோன்னா மாறாது. பெருக்குனா வகுத்தா மட்டும்தான் மாறும். சரியா? அப்போ 100 மதிப்போட திட்ட விலக்கம் வந்து பார்த்தோன்னா 3 கூட்டும் போது திட்ட விலக்கம் என்னதான் இருக்கும், மாறாது. ஓகேவா? 100 மதிப்பு திட்ட விலக்கம் 3 அப்படின்னா 3 தான். ஓகேவா? இது கூட 4 வந்து நம்ம பெருக்க முடியாது, கூட்ட முடியாது. பெருக்குனா பெருக்கலாம். அப்போ 4 கூட்டினாலும் திட்ட விலக்கம் என்னதான் வரும். இப்போ 10 மதிப்புடைய திட்ட விலக்கம் வந்து 3 கொடுத்துறாங்க. இதோட 4 கூட்டணும் அப்படின்னா புதிய திட்ட விலக்கம், இது பழைய திட்ட விலக்கம். புதிய திட்ட விலக்கம் என்ன இருக்குன்னா அதே 3 தான் இருக்கும். இந்த 4 வந்து கூடாது. ஓகேவா? விலக்க வர்க்க சராசரினா வந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணா விலக்க வர்க்க சராசரி. ஓகே, சிக்மானா திட்ட விலக்கு, சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா விலக்க வர்க்க சராசரி. அப்ப விலக்க வர்க்க சராசரி என்ன பண்ணும், இது ஸ்கொயர் பண்ணுங்க 3 9. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கணக்குப்பா 11 13 17 19 23 என்ற தொடர் வரிசையின் அடுத்து வரும் உறுப்பு எது? 11 13 17 19 21 இது எல்லாமே பகையன்பா. அப்ப அடுத்த பகையன் 29. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, கூட்டு சராசரி காணவும். 2 4 6 8 10 12 14 16 16. கூட்டு சராசரினா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். கூட்டி எத்தனை நம்பரோ அதில் வகுத்தணும். இவர் 1 2 3 4 5 6 7 8 8 நம்ம வகுத்தணும். வகுத்தனா வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 4 கூட்டினா 20, 6 14 கூட்டினா 20, 8 12 கூட்டினா 20, 10 2 கூட்டினா 12. அப்புறம் 3 2 6 7 72/8 போட்டு அடிச்சுன்னா 1 8 9 8 72 9. அப்புறம் விலக்க வர்க்க சராசரி வந்து பார்த்தோன்னா சரி கூட்டு சராசரி வந்து பார்த்தோன்னா 9. ஓகே, இதை நம்ம இன்னும் ஷார்ட்டோட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த எண்களுக்கு இடையான இடைவெளி கூடுதல் வந்து பார்த்தோன்னா சமமா இருக்கு. இப்போ 2 4 6 8 10 12 14 16 இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ எல்லாத்தையுமே 2ஆல தான் கூட்டியிருக்காங்க. அப்போ அந்த எண் தொடருக்கு இடைவெளி வந்து சமமா இருக்கும் போது அதனுடைய மைய எண் தான் சராசரியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வந்து மைய எண்ணே கிடையாது. அப்படின்னு கேட்டா 8க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்ப அதான் சராசரி நமக்கு வந்து இருக்கும் 9 தான். ஓகே, இப்படியும் போடலாம். சரியா? ஆனா எண்களுக்கு இடைவெளி சமமா இருக்கும். அவ்வளவுதான்.
அடுத்து என்ன பாருங்க, ஷியாமின் மாத வருமானம் 12,000, அவர் சேமிக்கும் தொகை 1200, அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. ஓகேவா, 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1200 ரூபாய் சேவ் பண்றாரு. இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இது இது ஓவர் 12 பைட் 12, அப்போ 10% வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு. மீதி செலவு எவ்வளோ? 90%. அப்போ சேமிப்பு தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ சேமிப்பு 10%, 90%. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பீப்பா. ஓகே, அடுத்த லாஸ்ட் கணக்கு பார்த்துக்கலாம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டிப்பா. ஓகே, என்ன பண்றாங்க அப்படின்னா 30% அதிகரிச்சோம் அப்படின்னா விற்பனை வந்து பார்த்தா 40% குறைஞ்சது. இப்போ நம்ம வந்து 100 வச்சுக்கலாம், 100 டிவி வச்சுக்கலாம். 100 டிவி நான் வந்து சேல் பண்றேன். ஓகேவா, இப்போ நான் 100 டிவி வந்து சேல் பண்ணவே எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இப்போ 100 டிவி, ஒரு டிவி நம்ம வந்து பார்த்தா 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு டிவி விலை வந்து பார்த்தோன்னா 100 ரூபாய். அப்போ நான் 100 டிவி போடுறேன் அப்படின்னா என்ன வரும்? 100 × 100, அப்போ என்ன கிடைக்கும்? 10,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய லெவலை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணா 30% உயர்த்துறேன் விலையை. ஓகே, பெட்டி விலையில் என்ன பண்ணா 100% 30% உயர்த்துறேன். அப்போ 30% நான் உயர்த்துறேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நான் வந்து வேலையை என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, அப்போ ஒரு டிவி 100 ரூபான்னு வித்துருந்தேன். அப்போ 100 ரூபாய்க்கு 30% 130 ரூபா. அப்போ நான் ஒரு டிவி எவ்வளோ விற்க போறேன்? 130 ரூபாய் விற்க போறேன். அப்போ நான் 130 ரூபாய் விற்கிறேன் அப்படின்னா அந்த கவுண்ட் என்ன ஆகும்? இப்போ வந்து பார்த்தோன்னா அதிகமாக 100 டிவி விற்றுவேன். இப்போ நான் எவ்வளோ டிவி விற்பேன்? 140% வந்து விற்பனை குறைஞ்சு போச்சு. அப்போ 40% விற்பனை குறையுது அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அப்போ 100க்கு 40% அப்படின்னா கழிச்சா மீதி 60 டிவி தான் வைப்பேன். ஓகேவா, ஸோ அப்போ 130 ரூபாய் ஒரு டிவி அப்படின்னாலும் என்னால் 60 டிவி தான் விற்க முடியும். அப்போ போடுங்க 2 ஜீரோ 3018 மீதி 1 1 6 7. அப்போ இன்னும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 7,800 தான் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஒரு டிவி 100 ரூபான்னு சொல்லிட்டு 100 டிவி விற்றேன் அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவியோட விலையை நான் உயர்த்தினேன். 100 ரூபான்றத 30% எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்போ 30% எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 100க்கு 30ன்றது 30% பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அப்போ 130 ரூபான்றது எவ்வளோ வரும்ன்றது தான் கேள்வி. ஓகேவா, அப்போ 130 ரூபா நான் வந்து விலையேற்றேன் டிவியோடைய விலையை. ஓகேவா, ஆனால் விலையேற்றனால சேல்ஸ் என்னாவது எனக்கு குறைஞ்சு போகுது. 100 டிவி வித்த இடத்துல இப்போ எனக்கு 60 டிவி தான் இருக்குது. ஏன்னா 40% குறைஞ்சு போச்சு. அப்போ 100க்கு 40% 40 ரூபா. அப்போ 40 டிவி கவுண்ட் போச்சுன்னா மீதி 60 டிவி. இது டிவி கவுண்ட்டு, இது ரூபா, இது ருபீஸ், இது கவுண்ட். அப்போ இப்போ பிறகு எவ்வளவு? நமக்கு 7,800 தான் எனக்கு கிடைக்குது. அப்போ இவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது? 0 0 2 2. ஓகேவா, 2,800 ரூபாய் லாஸ்பா. ஓகேவா, அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்குறாங்க? சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம். அப்போ நான் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது? 2,800 ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ பர்சன்ட்? × 100, 2 ஜீரோ 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்போ மீதி 22% எனக்கு நட்டம்பா. இங்கே சதவீதத்தில் மாற்றம் போது குறைவு தான் நஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ 22% குறைவு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 மேக்ஸ் 450 மேக்ஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோ பதில் வேற ஒரு மேக்ஸ் டாப்பிக்கும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.